சரி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கவும் எனக்கு மனசே கேட்கல, இவனை காப்பாற்றி ஆகணும்னு தோணிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு சர்ஜரி எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் மறுபடியும் இன்னொரு சர்ஜரி பண்ண சொன்னாங்க. சரி அதுக்கும் கூப்பிட்டு போனேன். கோர்ட்டஸ் இப்போ தான் மைக்ரோபோட கவர் பண்ணாங்க போல், பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, கேட்டு பார்த்தேன். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். இந்த கேமரா வேற. என்ன மிஸ் எப்படி இருக்கீங்க? முடிய போகுது. நம்ம 2025 எட்ஜில் இருக்கும். 2026க்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். புது வருஷம் ஆரம்பிக்க போது, நம்ம எல்லாரும் ஜாலியாக இருக்கணும் இந்த தருணத்தில். உங்ககிட்ட சொல்லணும்னு நிறைய நியூஸ் வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ சொல்ல போகிறேன். முதல்ல நான் என்ன ஆரம்பிக்க போகிறேன்னா, எனக்கு நாய்க்குட்டி பிடிக்குமா பூனைக்குட்டி பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு நாய்க்குட்டி தான் பிடிக்கும். ஆனால் நான் பூனைக்குட்டி தான் வளர்க்குறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இல்ல ஏதாச்சும் பாட்டு போடுவோமா? பேக்ரவுண்டில் பாட்டு ஓடிட்டு இருக்கட்டும், நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். நான் 2 பூனைக்குட்டிங்க வளர்க்குறேன். ஒன்று பேர் மிக்கி, இன்னொரு பேர் வெக்கி. எனக்கு அதுங்க ரொம்ப பிடிக்கும். வளர்க்குறதுக்கான காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மிக்கி வந்து காப்பாற்றப்பட்ட பூனை. அதாவது ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷனில் இருந்துச்சு. இருங்க, இதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சரியாக தெரியலையே. நாங்கள் மிலிட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷூட் பண்ணிவிட்டு போகலான்னு போனோம். எல்லாரும் ஒன்றா தான் போனோம். ஆனால் போன இடத்துல நான் வந்து ஒரு பூனைக்குட்டியை பார்த்தேன். அதுதான் மிக்கி. அப்போதைக்கு அதுக்கு கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. சொல்லலாமான்னு தெரியல. கண்ணு வந்து ரொம்ப பாதி கண்ணு அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி சொல்கிறது? சரி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கவும் எனக்கு மனசே கேட்கல, இவனை காப்பாற்றி ஆகணும்னு தோணிடுச்சு. அதனால் நான் டக்குன்னு விக்கியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு சர்ஜரி எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் மறுபடியும் இன்னொரு சர்ஜரி பண்ண சொன்னாங்க. சரி அதுக்கும் கூப்பிட்டு போனேன். மிக்கி கிட்ட வரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா தெருவில் இருக்கிற பூனை தானே, அவ்வளோ சீக்கிரம் மக்களை நம்பிடாதுல்ல. அதனால் கிட்டேயே வரமாட்டேன்ருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மிக்கி கிட்ட போய் அப்ரோச் பண்ணி அதை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில், அப்புறம் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் 2வது சர்ஜரி பண்ணதுக்கப்புறமேட்டு விக்கிக்கு வந்து கண்ணு சரியாயிடுச்சு. ஸோ மிக்கியை ரெஸ்கியூ பண்ணி தூக்கிட்டு வந்து நானே வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு பூனைக்குட்டி வளர்க்குறேன். அதோட பேர் வெக்கி. அதுவும் இதே கேஸ் தான். அது வந்து ஆனால் ரெஸ்கியூ பண்ணப்படல. ஆனால் அனாதையாக சுற்றிட்டு இருந்துச்சு, சும்மா ரோட்டோரமாக. பார்க்க பாவமாக இருந்தது. தனியாக இருக்கவும் நான்
தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் யாரும் இல்லாத மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அந்த வெக்கின்றது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நான் குட்டி புள்ளி அக்கப்ப தூக்கிட்டு வந்தேன். அப்போதைக்கு அந்த பூனைங்க ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க, பெரிய பூனைங்களாயிட்டாங்க. இதுங்களை வளர்க்குற எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓ மை காட், ஐயோ கேமரா வரை கீழே போட்டேன். சுகாவும் இதே மாதிரி தான், அவன் வளர்க்குற பூனையும் இந்த மாதிரி காப்பாற்றப்பட்ட பூனைங்க தான். அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் அவனே இந்த பூனைங்களை வளர்த்தான் 2. அவன் கூட காமிச்சிருப்பான் போலையே லைவ்ல. 2 கருப்பு கலர் பூனை 2 இருக்குல்ல, இவங்க இப்போ நல்லா புசு புசுன்னு பெருசாக இருக்கும். அவனும் குட்டியாக தூக்கிட்டு வந்தான், ஆனால் இப்போ அது வளர்ந்துருச்சு. ஒரு அம்மா பூனையும் பையன் பூனையும் வளர்த்துட்டு இருக்கான் 2 பூனைங்க. நான் வளர்க்குறது 2 தனித்தனி பூனைங்களா, அதனால் அதை வளர்த்தியும் நானே ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டேன். இப்போ அதுங்களுக்கு ஜோடி இருக்கு, அதனால் அதுங்களுக்கு போர் அடிக்காது, என்ன விளையாடுறதுக்கு ஆள் இருந்துகிட்டே இருக்கும். வீடு ஃபுல்லாக துள்ளி குச்சிட்டே இருக்குங்க. 2026 வரை வருது, அதில் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் காத்துட்ருக்கு அமீஸ். மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக துபாய் சாக்லேட் சாப்பிட்டேன் நான், அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லோரும் அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, அதனால் அதை சாப்பிட்றதுக்கு எனக்கும் தோணுச்சு, வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது, சீவியாக இருந்துச்சு, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. சாப்பிட்டீங்களாவா? வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன் நவர முடியாமல். கேட்ராமா பார்ப்பீங்களாவா? கேட்ராமா முன்னாடி பார்த்துட்டு தான் இருந்தேன், நான் இப்போ வந்து பார்க்க டைம் இல்லை, எனக்கு பார்க்கறது இல்லை, அதனால். ஆனால் அதுக்கு பதில் வேறு ஒன்று பார்க்குறேன். அது என்னன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஷெஃப் அப்படின்னு ஒரு ஷோ ஒன்று ஓடுது, அதுதான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். வேறு எதுவும் பார்க்கல, டைம் இல்லை எனக்கு. கேட்குறமா அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம்? அப்புறம் இது நான் மறுபடியும் இங்கிலீஷ் கற்றுக்கலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு லைட்டாக இங்கிலீஷ் எப்படி சொல்கிறது, இது டச் விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலு. அதனால் திரும்பவும் கற்றுக்கிட்டா உங்கள்கிட்ட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ கூட பாருங்கள், லைவில் கொரியனில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா இன்டர்நேஷ்னல் மிஸ்டர் பேசலாம்ல. ஏன்னா நிறைய இங்கிலீஷ் கமெண்ட்ஸ் வருது, நான் மறந்துட்டேன். நிறையா இங்கிலீஷ் வந்து மறந்து போயிடுச்சு, திரும்பவும் படித்தா ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணோம். டோன்ட் வரி, இனிமேல் வர லைவில் வந்து நம்ம இங்கிலீஷ் ட்ரை பண்ணலாம், ஓகேவா? அடுத்து மெயினாக நான் இங்கிலீஷ் கற்றுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஆல்பம் ரிலீஸ் பண்ணேன்னா நானாகவே உங்கள்கிட்ட வந்து லைவ் போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இங்கிலீஷ்லேயே என்னோட ஆல்பம் இப்படி இருக்குது, இதை பற்றி தான் ஆல்பம் அப்படின்னு சொல்லணும். நான் லைவ் வந்தாலுமே கொரியனில் மட்டும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, கற்றுப்போம் கூட சீக்கிரம். அடுத்து வேறு எதாவது இருக்கா கேட்குறதுக்கு உங்களுக்கு? என்ன இருக்குது? கோர்டஸ் இப்போ தான் மைக் ட்ராப்போட கவர் பண்ணாங்க போல், பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது, கேட்டு பார்த்தேன். இது என்ன கையில் நம்ம ஒட்டி இருக்கு? ட்ரெஸ்ல வந்து ஏதோ சாயம்னு நினைக்கிறேன்.
எனக்கு பிடிச்ச கலர் என்னவா ஏன் உங்களுக்கு தெரியாதா? கியூட்டான போஸ் கேட்டீங்க, அதனால ஹார்ட் போஸ். உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லணுமா? ஸ்கின் கேர் இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. சரி, சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டா, டோனோ எசன்ஸ் க்ரீம் அது மட்டும் தான் எனக்கு தெரியும். வேணா அதை வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லையே ஸ்கின் கேர்ன்ற பேரில். சரி, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் அப்புறம் திரும்ப வந்து உங்களை மீட் பண்ணுறேன் லைவ் போட்டு. இப்போ போயிட்டு வரேன். ஓகே, டாட்டா மிஸ், பை பாய். எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க, நல்லா தூங்குங்க, நல்லா நல்லா சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. நானும் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பாய்.